நாம் ஜெபிக்கலாம். இந்த நல்ல காலை நேரத்தில் கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த நல்ல ஆராதனை நாளிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, ராஜனே நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா, மாம்ச பிரியை போக்கும் இயேசு நாயகா, ஆமென். குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு ஹல்லேலூயா, இயேசு குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து அல்லாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்தேதுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து அல்லாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்தேதுமே, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. வலது கரத்தை உயர்த்தி உயவனே, உயவனே, படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ரெண்டு கையை உயர்த்தி களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
அன்பு தகப்பனே, இந்த காலை நேரத்திலுமே ஆராதிக்கும்படி இரக்கமாய் நீர் தந்திருக்கிறது நல்ல சந்தர்ப்பத்தை எண்ணி மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் முழு மனதோடுமை ஆராதிக்க வேண்டிய கிருபைகள் எங்களுக்கு தாரும். பாடுகிற நேரத்துல, ஆராதிக்கிற நேரத்துல ஆண்டவருடைய மகிமையும் சமூகமும் எங்களை இன்றைக்கு மூடிக்கொள்வதாகப்பா. சத்திய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் உண்மையாய் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் முழு சபையாய் எழும்பி இன்றைக்கு நிற்கட்டும். உங்க சமூகத்துல சங்கீத பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சத்துருவின் எல்லா தடைகளுக்கு கர்த்தர் நீக்கி, துன்மார்க்க ஆலோசனைகளுக்கெல்லாம் விளக்கி, பாவிகளுடைய எண்ணங்களுக்கெல்லாம் விளக்கி, பரியாசக்கார எண்ணங்கள் எல்லாம் நிர்மூலமாகி, தேவ மகிமை தேவ வார்த்தை எங்கள் நடுவில் இன்றைக்கு அளவில்லாமல் விளங்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எழுந்தருளும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். 2 பாடல் அருமையான சார்லஸ் அண்ணன் கூட இணைஞ்சு பாடுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆவியிலே பாடுங்கள். பாடுகிற பொழுதெல்லாம் அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னத பாடல்கள் பாடல் புஸ்தகத்திலே 2208வது பாடல், துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். 2208வது பாடல். துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே எந்தன் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே எந்தன் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிக்கும் நீவிட்டு, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிக்கும் நீவிட்டு, உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா, என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்ப
பலினால் உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். எந்தன் ஜெயக்கொடியே யெகோவானிசீனியே, எந்தன் ஜெயக்கொடியே மனமகிழ்ந்து பாடிடுவேன், மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தே. மனமகிழ்ந்து பாடிடுவேன், மகிமையாய் நீர் வெற்றி சிறந்து. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன், உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை என்று பாடலை சேர்ந்து பாடுவோம். புது பாட்டு புத்தகத்துல தான் இருக்கும், 7000 பாட்டு இருந்தால் தான் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. மலக்கு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரோ, தழுகி பெருகும்படி ஊற்றிவிட்டீரோ. மலக்கு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரோ, தழுகி பெருகும்படி ஊற்றிவிட்டீரோ. என்னை நினைத்தீர்னே மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர்னே மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை.
உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என்னை தூக்கி விட்டீரோ, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரோ. பூதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரோ, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரோ. அமர்த்தினரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாம் தேவ சமூகத்தில் அநேக நேரங்களிலே வல்லமையற்ற கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறவர்களை தான் பார்க்க முடிகிறது. சாத்தானுக்கு ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் தலைவலி. ஆமென். மற்றபடி மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களை குறிச்செல்லாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பரிசுத்தமாக இருக்கிற கிறிஸ்தவனை குறிச்சாதான் அவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. மற்றபடி பெரிய காணிக்கை கொடுக்குற ஆளை குறிச்செல்லாம் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமாம், இன்னைக்கும் பெரிய பெரிய சர்ச்சை குறிச்செல்லாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பரிசுத்தமாக இருக்கிற ஒரு சின்ன சர்ச்சு தான் அவனுக்கு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே வல்லமையாக தங்கி இருக்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை எப்போதும் உங்களுக்கு உகந்ததாக இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் ஃபாதர் ஐயா பாடியிருக்கிற பாடல், விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே. ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் குளங்கள் நிரம்பி நாங்கள் நதியா பாயணும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் நிரம்பி நாங்கள் நதியா பாயணுங்கிற அந்த ஏக்கத்தை தெய்வ சமூகத்தில் அறிவித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவீர்களா? விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையா பொழியணும். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையா பொழியணும். குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். சொல்லுவீங்களா? விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். இடம் கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. இடம் கொள்ளாமல் போகு மட்டும் இறங்கி வரணும். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் கண்கள் காண வேண்டும், ராஜா கண்கள் காண வேண்டும். உங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். உலங்கள் நிரம்பணும், நதியாய். விண்ணகமேகம் இறங்கணும்,
வல்லமை மழையால் பொழியணும், விண்ணகமே இறங்கணும், வல்லமை மழையால் பொழியணும். நல்ல கரம் தட்டுங்க. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணுமே. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும், பரலோக ஏணி படிகளிலே. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும், பரலோக ஏணி. யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவனின் சபைகள் கேட்கணுமே, ராஜா சபைகள் கேட்கணுமே. உலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணகமே இறங்கணும், வல்லமை மழையால் பொழியணும், விண்ணகமேகம் அல்பரதல சதலர. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல கைதட்டி ஹalleluya. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி ஆமென், ஹalleluya, திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. ஆதி திருச்சபை ஓஹோ நடக்கணுமே எங்கள். குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே, ராஜா முடவர் நடக்கணுமே. உலங்கள் நிரம்பணும், நதியா ஆமென். உலங்கள் மல்கர தலரலரல. ஓ விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். கையை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. சத்தமா சின்ன பிள்ளைகளும் பாடுங்க ஹalleluya, ஹalleluya. ஆதியாகமம் 28 அதிகாரத்துல 12வது 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 28, 12, 13 வாசியுங்கள். அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதன் என்ன பண்ணுகிறவர்கள்? பொதுவாக நானும் இதை சின்ன வயசுல இருந்து யோசித்திருக்கேன். இப்போ ஒரு சொப்பனம் பார்க்குறான், ஏணி வைக்கப்படுது. தேவதூதர்கள் எங்கே இருக்கிறவர்கள்? பரலோகத்தில் இருக்கிறவர்கள். அவர்கள் இறங்கிதான் ஏற வேண்டும். ஆனால் இங்கேயோ ஏறுகிறவர்களும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உண்மையாய் தேவனுக்கென்று பாடுபட்டு நடக்கிற ஒரு பாதையில போவீங்கன்னா, உங்க பக்கத்துல ஏற்கனவே ஆண்டவர் தம்முடைய பணிவிடை ஆவிகள் ஆகிய தூதர்களை வச்சிருக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவுக்கு குறைஞ்சது 2 தூதனாவது உண்டாம். அதனாலதான்
நம்ம தனியா இருக்கிறோம் நினைச்செல்லாம் செல்போனை பார்த்துக்கிட்டு, தனியா இருக்கிறோம் நினைச்செல்லாம் கண்ட ஆள்கிட்ட பேசிக்கிட்டு, கண்ட மாதிரி விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துட்டு, பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு வாழ்ந்தா இந்த தேவதூதர்கள் தேவனிடத்துல போய் சொல்லுவார்கள். அவங்க சொல்லும் முன்னாடியே சாத்தாம்பே குற்றம் சொல்லிடுவான். நம்ம அவர்கிட்ட மாட்டிக்கிட்டா யார்கிட்ட தப்பிச்சாலும் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம செய்யற நன்மை இருக்கு பாருங்க, அதை ஒவ்வொரு காரியமாய் தேவதூதர்கள் தேவன்கிட்ட கொண்டு போகிறார்கள். இந்த யாக்கோபின் காரியத்தை இந்த தேவதூதர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? தேவனிடத்துல கொண்டு போய் கொண்டே இருந்தார்கள். கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய தாழ்மை, உண்மை, பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் காரியங்கள், இது எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட யார் கொண்டு போறா? அந்த தகவல் கொண்டு போறாங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களை குறிச்ச காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுதலா வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலலாம் வாசிப்பீங்கன்னா, அங்கே தேவதூதன் வந்து நின்று கொர்நேலியுட்ட பேசுறதை நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ரியல் அனுபவத்துல வாழ்றோம். நம்ம மதத்துல வாழல. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா கோயிலுக்கு போயிட்டு கும்பிடு போட்டுட்டு காணிக்கை போட்டுட்டா கடவுள் ஆசீர்வதிப்பாருங்கிற மதத்துல நம்ம வாழல. நம்மளை உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று நம்மளை கூடவே இருந்து பராமரிக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த காரியத்தை ரொம்ப அழகா கவனிக்க முடியும். பாருங்கள், 3ஆம் வசனம் பாருங்க, அதுல 4ஆம் வசனம் பாருங்க, 3-4 வாசித்துடலாம். ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் கொர்நேலியுவே என்று நல்லா கவனிங்க. அந்த நாட்கள்ல வாழ்ந்த யூதர்களாகிய கிறிஸ்தவ கூட்டத்தை சார்ந்தவன் இவன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ரோமானிய அதிகாரத்தின் கீழ் இருக்கிற ஒரு அதிகாரி. ஆனால் இவனோ இந்த யூத கிறிஸ்தவர்களை விட கர்த்தருக்குரிய பரிசுத்தமான விசுவாசி. நல்லா கவனிங்க. ஊருக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு உண்மையானவன் நினைச்சிடாதீங்க. நமக்கு பார்க்காத இடத்துல எத்தனையோ பரிசுத்த விசுவாச பிள்ளைகள் சூப்பரா வசனத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த கொர்நேலியு மாதிரி அநேகரை கர்த்தர் வச்சிருக்கிறார். பாருங்க, அங்க என்ன நடக்கிறது? அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்தெட்டி இருக்கிறது. அவர் சந்நிதியில நம்முடைய ஜெபங்கள் போய் நிற்கிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போய் இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நினைவு கூர்ந்தார்னா எப்படி நினைவு கூறுவார்? நேற்று உபவாச ஜெபத்தையும் விட்டுட்டு எங்கெங்கயோ போய் நின்றுட்டு இன்னைக்கு வந்து சூப்பரா உட்கார்ந்து இருக்கிறீங்க. பல முறை பல விதத்துல ஊழியர் வந்து உங்களுக்கு தேவ எத்தனமா தான் நான் பேசுறேன். நான் உங்க அண்ணனோ தம்பியோ கிடையாது. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய வேலைக்காரன். அல்லேலூயா. அவருடைய சரீர அங்கத்துல ஒருவன். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையில நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? போய்க்கலாம். உன் ஜெபத்தை இன்னைக்கு ஆண்டவர் நினைச்சாருன்னா என்ன நினைப்பார்? ஆண்டவர் உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தாரு, இத்து போன பழைய சோறை கொடுத்துட்டீங்க. ஆனா ராஜ சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்கும் போது, ஆமா வந்தீங்க, உங்களுக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? உங்களுடைய காணிக்கைகள் எல்லாவற்றுக்கு முன்பாக உங்கள் மனசாட்சியான பரிசுத்த வாழ்க்கை அவர் கேட்கிறார். நம்ம என்ன பண்றோம்? அதை அநேக நேரத்துல தவறு பண்ணி விடுகிறோம். இன்னைக்கு பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர்ட்ட ஜெபங்கள் போயிருக்கணும். ஜெபம் பண்ணாம, உபவாசம் பண்ணாம,
கர்த்தரை தேடாம கேட்டா நானே நொந்து போயிருக்கேன், என்னை அவா திட்டா இவா திட்டா, கையில காசு இல்லை. கையில காசு இல்லைங்கிறது தான் வேலை கிடையாது. கையில காசு ரொம்ப எதுக்கு இல்லை தெரியுமா? கர்த்தர் இருதயத்துல இல்லை, கர்த்தர் கண்ணு முன்னாடி இல்லை. தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன். அவன் சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் சொன்னது மட்டும் இல்ல, அவரை நான் எப்போதும் என் கண்ணு முன்ன வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை அவர் நினைச்சார்னா, இந்த ஜெபங்கள் என்கிற வார்த்தையின் இன்னொரு அர்த்தம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை அவர் இப்ப நினைச்சார்னா எப்படி இருக்குது நம்முடைய ஜீவியத்தை. ஏன்னா செம்மையானுடைய ஜெபம் தான் அவருக்கு பிரியம். எனக்கு ஒரு செம்மையான வாழ்க்கை வேணும், ஒரு செம்மையான வாழ்க்கை வேணும். இன்னைக்கு காலையில ஆராதிக்க போகும் முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருக்குது? யாக்கோபின் வாழ்க்கை செம்மையா இருந்ததுனால ஏணி வச்சு இங்கிருந்து தூதன் போய் காரியத்தை சொல்லி, அதனாலதான் வெறும் கையா யாப்போக்கு நதியை கடந்தவன் திரும்ப வரும்போது 20 வருடங்களிலே 2 பரிவாரங்களோடு திரும்ப வந்தான். ஏனென்றால் இவன் ஜெபம் அப்படி. அது மட்டும் போதாது, 2 பரிவாரங்களோடு வரும்போதும் கூட அவன் அத்தனையும் அக்கறைப்படுத்தி விட்டு, நீங்க வசனத்தை படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும், நான் ஆவியில இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற இந்த வார்த்தை கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் எரியணும். நல்லா கவனிங்க. அவன் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டு தேவனோடு தனித்து உட்கார்ந்து சொன்னான். ஐயா, அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அவனுக்கு இப்ப என்ன வேணும்னா, கர்த்தர் என்ன குறிச்சு என்ன சொல்ல விரும்புறார்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் என்ன பண்ண மாட்டேன். என் அப்பா என்னை ஏத்துக்கல, என் அம்மா கிட்ட என்னால இருக்க முடியாம ஆக்கிட்டாங்க, என் அண்ணன் என்னை இப்படி பண்றான், ஆனா நானும் கிடந்து பட்ட கஷ்டம் உமக்கு மட்டும் தெரியும். bless me Lord அப்படின்னு கேட்டப்பதான் கர்த்தர் சொன்னார், உன் பெயர் என்ன? எங்க அப்பா வச்ச பேர் ஏமாத்துக்காரன். இல்லடா, அது உன் பெயர் இல்ல, நீ இஸ்ரவேல் அப்படின்னாரு. உங்க ஏணி ஒழுங்கா பரலோகத்துல வைக்கப்பட்டு உங்களுடைய ஜெபங்கள் ஒழுங்கா பரலோகத்துக்கு போச்சுன்னா நீங்க தலை நிமிர்ந்து நடக்கிற வாழ்க்கை வாழ்வீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் சிதறி ஓட வேண்டியது இருக்கும், நீங்கள் சிதறாமல் வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். இன்னைக்கு காலையில உங்க இருதயத்தை அவருக்கு நேராக்குங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க இருதயம் அவரை உண்மையை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை தான். நேற்று உபவாச ஜெபத்துல ஒரு அழகான வார்த்தை கர்த்தர் சொன்னார், அதை மட்டும் காட்டிட்டு ஆராதிக்க போகிறேன். உபாகம் 5:29 வசனம். உபாகம் 5:29 பாருங்க, ரொம்ப அழகான வசனம். அவர்களும், எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும். ஆண்டவருடைய மனசை பார்த்தீங்களா? அவங்களும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். நீங்களா தானே விரும்புறீங்களா? விரும்பலையா? நானும் நல்லா இருக்கணும். அதுல நீங்க ரொம்ப அன்பான ஆட்கள் வேற. என்னை விட என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அவங்கள ஒண்ணுமே சொல்லல, அடுத்த பகுதிக்கு மட்டும் வாங்கன்னு சொல்றேன். நன்றா இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எவ்ரிடே எனக்கு. நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? மனுஷனுக்கு பயப்படுறீங்களா? உலகத்துக்கு பயப்படுறீங்களா? பணத்துக்கு பயப்படுறீங்களா? அதிகாரத்துக்கு பயப்படுறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? எனக்கு பயந்து இருந்தாலே அவங்களும் நல்லா இருப்பாங்க, அதுக்கடுத்து அவங்க பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கேற்ற இருதயம் என்ன இருக்கணும்? ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்ப்பா, நான் உமக்கு பிரியமா நடக்கணும்ப்பா, எனக்கு சொல்லித்தாங்கப்பா. இந்த இருதயம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க நாளெல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்களா? அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்க பாருங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும்.
அல்லேலூயா. இன்னும் உங்களை பரிசுத்தமாக்குங்க. முழங்கால் படிடுவோமா? ஆண்டவர் அதற்கான பலனை, அதற்கான கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் இன்றைக்கு அவருடைய மகிமையினால் நிரம்பட்டும். உங்களுடைய வாழ்வு அவருடைய பலத்தினால் இன்றைக்கு நிரம்பட்டும். புதிய புதிய கிருபைகளை, புதிய புதிய மகிமையை இன்றைக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். என்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, உங்க தயவினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Lord. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் புகலிடம் நீரே பூமியிலே. புகலிடம் நீரே, அடைக்கலம் நீரே, தலைமுறை தோறும் நல்லவரே, வல்லவரே. நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை கரபத்தலசியதலரணமா திருப்தியாக்கும் கிருபையினால் அற்புத செயல்கள் காணச் செய்யோ மகிமை மாட்சிமை. ஓஹோ, அற்புத செயல்கள் ஆவே மகிமை மாட்சிமை விளங்க செய்யோ நல்லவரே, வல்லவரே. நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் அற்புத செயல்கள் எங்க வாழ்க்கையில மகிமை மாட்சிமை. அற்புத செயல்கள், ஓ மகிமை மாட்சிமை. நல்லவரே, வல்லவரே. நன்றியா நாள் முழுது வாழ்நாளெல்லாம் உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. நல்லவரே, வல்லவரே. நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் ஓ திருப்தியாக்கும் சகலமும் அழைத்தவரே, சர்வ சர்வ மகிமைக்கு ஆமென். மங்காத பிரகாசம் இசையா, ஆமென். மங்காத ஆராதிக்கின்றோம்
அத்தனை பேர் சத்தம் உயர்த்தி செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது ஹல்லேலூயா. உமது சத்தியமான சக்கரவல தரகல ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் ஆக மகிழ்கின்றே. நீர் எனக்கு அப்பா உம்மையே பற்றிக் கொண்டு தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உம்மையே தாங்குதையா உமது ஜீவனுள்ள சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீங்க மட்டும் சொல்லுங்க, உம் சமூகம் மேலானது, உயிரிலும் எல்லாரும் குட்டி பிள்ளைகளும் சேர்ந்து உம் சமூகம். அரக்கண் விடக்கூடாது, நல்லா கண்ணை மூடி. உயிரிலும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. எத்தனை பேர் அந்த பரம தகப்பனின் பிள்ளை என்கிற உணர்வில் ஆராதிப்பீங்க? இந்த உலக தகப்பன் இந்த பூமியில மட்டும்தான். ஆனா அவரோ நம்முடைய நித்திய பிதா, நமக்கு நிரந்தரமான தகப்பன், நம்மை விட்டு ஒருபோது விலகாதவர். சொல்லுங்க, ஜீவன் தரும் தேவநதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன் என்று சொல்லுவீங்களா? ரெண்டு கையை உயர்த்தி ஒரு 2-3 முறை மனசார உங்களை நான் நேசிக்கிறேன்பான்னு சொல்லுங்க. உங்க மேல நான் தாகமா இருக்கிறேன். உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன்.
தொட்டு நேர்முழங்கால் போடுங்க. நேர்முழங்கால் போட முடியாதவங்க எழுப்பி நின்று கிடுங்க. சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் நல்லா நேர்முழங்கால் படிங்க. பலவீனம் இருக்கிறவங்க நீங்க உட்கார்ந்து கிடலாம். நல்லா சேர்ந்து சொல்லுங்க. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் இயேசையா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். உங்க சத்தம் உயரட்டும், உங்க இருதயம் பாடட்டும், உங்க இருதயத்தை பாட விடுங்க. அப்பா நான் நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் இயேசு அப்பா நான் உம்மை அன்பே நான் உம்மை அப்பா நான் உம்மை அப்படியே ஒன்று கூட அவரை பார்த்து, பரலோக ராஜ்யத்துக்கு நீர்தானே என்னுடைய வழி, இந்த பூமிக்குரிய வாழ்வில எல்லாவற்றாலும் நிரப்புவதற்கு நீர்தானே என் வழி. ஆண்டவரே நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே, நீரே என் ஆதாரமே. துன்ப
இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நன்றி மட்டும். எங்களை பாதுகாக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, முழுவதுமாய் இந்த ஆராதனையின் மகிமை கனம் துதி எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைத்து எங்களையும் உம்முடைய பாதத்தில் காணிக்கையாக்குகிறோம். உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். தொடர்ந்து ஆராதனையில் நீர் ஆளுகை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதக்காரன் 90ஆம் சங்கீதத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினவர் மோசே என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். மோசேயின் சங்கீதம் என்றே, அவருடைய ஜெபம் என்றே நீங்கள் பார்க்க முடியும். இந்த மோசே பண்ணுகிற ஜெபம் என்ன? 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி எங்களை உங்க கிருபையினால என்ன பண்ணுங்கப்பா? நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா என் மேல கர்த்தர் கிருபை இருக்கணும், அதுவும் திருப்தியா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஆமென். ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, தேவ கோபம் என் மேல இருந்துட கூடாது. தேவ கோபம் இருந்துட்டுன்னா நான் வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியாது. இதுக்காக அவர் இன்னும் ஜெபம் பண்றாரு பாருங்க. 15ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? தேவரீர் எங்களை, நல்லா கவனிங்க, தேவனை நாம் கோபப்படுத்தாவிட்டால் அவர் நம்மை சிறுமைப்படுத்துவது இல்லை. ஆமென். அநியாயமாய் நம்மை காயப்படுத்தியோ நம்மளை தனிமைப்படுத்தியோ பார்ப்பது தேவ திட்டமே இல்லை. சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த காலையில் இந்த வசனம் வேணுமோ? ஒரு 2-3 முறை கொஞ்சம் மனசார இந்த வசனத்தை சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்பட்டுட்டோம், பல நாட்களில் நாங்கள் துன்பப்பட்டுட்டோம், பல வருஷங்களா. எங்களை என்ன பண்ணுங்கப்பா, அதற்கு ஈக்குவலாக என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே. நாங்கள் ரொம்ப மகிழ்ந்து வாழ்க்கையை வெறுத்து வாழ்றதை விட்டுட்டு வாழ்க்கையை விரும்பி வாழ்கிற ஒரு நாட்கள் எங்களுக்கு தாங்கப்பா. ஏதோ பிறந்துட்டோம் அதனால வாழணுங்கிறது இல்லை. கர்த்தர் தந்திருக்கிறார் வாழ்க்கையை. இன்னைக்கு நம்ம செய்தியில கேட்ட மாதிரி வெற்றியா முடிக்கத்தான் போறேன். என் சத்துரு என் மேல் மேற்கொள்ள போகிறதே. ஆமென். சத்தமா சொல்லுங்க, என்னாலும் என் எதிரிகள் நினைச்சதே நடக்க போகிறது இல்லை. ஆமென். கர்த்தர் நினைச்சது நடக்க போகிறது. அது நான் நினைத்ததை விட எப்படி இருக்கும்? மிகவும் பெரிதாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்கள், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய், அந்த வார்த்தை பாருங்க எப்படி, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமோ அதுக்கு சரியா எங்களை சந்தோஷமா வைங்க.
கணவர் ரட்சிக்கப்பட்டு, மனைவி ரட்சிக்கப்பட்டு, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு, குடும்ப ஆவிக்குள்ள வளர்ந்து நாங்கள் பூரண மகிழ்ச்சியை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படி மகிழ்ச்சியா இல்லாம கொஞ்சம் இந்த சங்கீதத்தை பாருங்க. 7ஆம் வசனத்துல, நாங்கள் உமது உக்கிரத்தினால். கருமையானவர்களே, வாழ்க்கையில ஏன் சில அழிவுகள், ஏன் சில கலக்கங்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மேல இருக்கிற கர்த்தருடைய கோபம். அது என்னங்கிறத கொஞ்சம் நம்ம புரியணும். நான் இன்றைக்கு அநேகத்தை சொல்லுவதற்கெல்லாம் முக்கியமாக ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். என்னை சரியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். பாருங்க, அவருடைய கோபம் இருந்துச்சுன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னே சொல்லவும் முடியாது. கர்த்தருடைய கோபம் இருக்கிற மனுஷங்களை உடனே கண்டுபிடிக்கவும் முடியாது. வருஷ கணக்காக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த குடும்பத்தின் மேலே ஒரு சாபத்தை, அந்த கூட்டங்கள் மேல் ஒரு அழிவை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அன்றைக்கு அவங்களால எழும்பவே முடியாது. அநேகருக்கு தங்க கோபம் பெருசாக வருது, கர்த்தருடைய கோபத்தை குறித்து தெரிய மாட்டேங்குது. 8ஆம் வசனம் பாருங்க. எதனால கோபப்படுறாரு? எங்கள் அக்கிரமங்களை உமக்கு, எங்கள் அந்தரங்க பாவங்களை. நல்லா கவனிங்க. அக்கிரமம்னா என்னது? வெளியில நடக்கிற அக்கிரமமான செயல்கள். சில மனுஷங்கள்லாம் நடக்கிற நடவடிக்கையை பார்த்தாலே, நம்ம வீடுகளில் எப்படிங்க பெரிய ஆட்களை தெய்வம் தந்த ஒரு உறவாவோ, பிள்ளைகளை தெய்வம் தந்த பரிசாகவோ பார்க்க தவறி விட்டுட்டு ஆவில நரம்புரை அந்நியபா. நான் உண்மையிலேயே என் சபையை ஆவிக்குரிய ரீதியில் நடத்தணும் அப்படின்னு வாஞ்சை ஏற்பட்டது எதுக்கு தெரியுமா? நான் பார்த்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள்கிட்ட ஒரு சின்ன அன்பை நியாயமான அன்பை பார்த்ததில்லை. அவங்க தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லுகிறவர்கள் அன்பில்லாதவர்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறார்? அடிப்படை அன்புதான். உங்க வீட்டில் எப்படி கணவரை எப்படி மதிச்சு நேசிக்கிறீங்க? மனைவி எப்படி நீங்க வச்சு பார்க்குறீங்க? கணவரை சிலவெல்லாம் வேலைக்கார மாதிரி வச்சிருக்கிறா. அதெல்லாம் பார்க்கும்போது நான் ஊழியனா ரொம்ப வருத்தப்படுவேன். சில ஐயாமார் வீட்டில் மனைவியை வேலைக்காரியாவே வச்சிருக்கிறது. நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு நேரம் வெண்ணி போட்டு தர்றதுக்கு அந்த ஆள் வீட்டில் இல்லைன்னா மண்ணு கொட்டி போயிடும் வீடு. பெருமை, அகந்தை. கர்த்தர் மிகுந்த கோபப்படுவார். வேலைக்கு கிளம்பி போயிட்டு நான் உழைச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னா நமக்கு 2 கொம்பா? வீட்டில் ஒத்தேல உட்காந்து நீங்க வருவீங்கன்றே காத்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பைத்தியமா? சில வீட்டில் ஆணும் வேலைக்கு போய், பெண்ணும் வேலைக்கு போய், பிள்ளைகள் படிக்க போய். சில வீடுகள்லாம் ஐயா ரொம்பலாம் காசு இருக்காது ஐயா, டெய்லி உழைச்சி அன்னைக்கே செலவாயிரும். ஆனால் அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள எப்போதுமே என்ன தெரியுமா? அக்கிரமமான சிந்தையே இருக்காது, அக்கிரமமான நடவடிக்கையே இருக்காது. வீடுகளில் நடக்கிற அக்கிரமங்களெல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்து கொண்டு வந்துட்டார்னா, அதுலயும் அவர் எதையும் வெளிச்சத்து கொண்டு வராரா? அந்தரங்க பாவங்களையும் வெளியில கொண்டு வர்றாரு. என் வேதம் அப்படித்தான் சொல்லி இருக்குது. புருஷன் தன் கடமையை செய்ய கடவன். ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு உயிரை கொடுத்திருக்கிறாரு. புருஷன் வீட்டுக்கு உயிரை கொடுக்கணும். அதுதான் எபேசியர் 5. கொடுத்த உயிரை சொல்லி சொல்லி காட்டி உயிரை அப்படியே பின்னி சாவடிக்கப்படாது. நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன், நான் செஞ்சேன். நம்ம தான் செய்யணும், நம்ம தான் பண்ணி ஆகணும். அடிப்படை. நான் ஏன் இவ்வளவு இந்த காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா?
9ஆம் வசனத்தை பாருங்க. எங்க நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் அது எதை மாதிரி போயிடுச்சு? ஏன் வாழ்க்கை கதை மாதிரியே போயிட்டு இன்ட்ரெஸ்டே இல்லை பாஸ்டர். நீங்க பேசுறது நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் சிலருக்கெல்லாம் ஒருவேளை இது குறித்து ஒரு தவறுகள் செஞ்சிருந்தா நான் பேசுறது உங்களை பெரிய வார்த்தை சொல்லி திட்டுற மாதிரி இருக்கும். என்னை நீங்கள் ஒரு விதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்னு மட்டும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கிடுங்க. நான் வேற எந்த விதத்திலையும் துணிகரமாக இந்த வார்த்தையை பேசவில்லை. நான் என்னை கர்த்தருக்குள் தைரியப்படுத்தி தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு கணவன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு மனைவினா இப்படி தான் இருக்கணும், ஒரு பிள்ளை. உங்க ஐடியாலஜியை வீட்டுக்குள்ள வச்சு ஆடாதீங்க. உங்க வீடு கர்த்தரால் கட்டப்பட்ட வீடு. ஏன் ஐடியா, ஏன் ஐடியா? No, that is the family of God. நம்ம மேல கோபம் இருக்கக்கூடாது, உங்க மேல கிருபை இருக்கணும். அதுதான் இன்னைக்கு செய்தியின் ஆதாரம். உங்க மேல கிருபை இருக்கணும்னா உங்க வாழ்க்கை, அந்த உறவுகளை கர்த்தர் தந்தது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல கரெக்டா நடங்க. அல்லேலூயா. பாருங்க, கதையை போல கழிச்சுட்டாங்களாம். அதனாலதான் 10ஆம் வசனத்துல சொல்றார், மிகுந்த வேதனையில எங்க ஆயுள் நாட்கள் பலத்தின் மிகுதியினால் அதன் மேன்மையானது அது சீக்கிரமாய். சார், இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லுகிற, ஒரு ஊழியனாய் சொல்லுகிற சத்தியத்தை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. அதுக்கடுத்து மோசையின் சம்பவங்களை படித்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கான ஆயுசு உண்மையிலே அக்கார்டிங் டு பைபிள் 120. எத்தனை? அல்லேலூயா. எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறார், அது அவர் கையில் இருக்குது, அவருடைய திட்டம் போகட்டும். கவனிங்க, 120 தான் தேவனுடைய தீர்மானம். ஆனா தேவ கோபம் மனிதர்கள் மேல இருக்கிறதுனால இந்த வசனத்தை எழுதினதே மோசே. ஆனா இவனை குறித்து என்ன சொல்லி இருக்குது? 120 வயசு வரைக்கும். எனக்கு ஒரு கேள்வி, படிங்க அந்த 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 பகுதியை கொஞ்சம் படிச்சிருவீங்களா? எத்தனாவது அதிகாரம்? 34, உபாகமம் 34 7ஆம் வசனம் பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கிடுங்க, எல்லாரும் எடுங்க. குறிப்பா 40க்கு மேல இருக்கிற அத்தனை பேரும் கரெக்டா எடுத்துருங்க. 34:7. மோசே மரிக்கிற போது இவன் சொன்ன வசனம் தான் அது. ஆனா இவர் வாழ்ந்தது என்னங்க நியாயம்? இப்ப எனக்கு இந்த 2 வசனத்தையும் வச்சுட்டு ஒரு ஊழியனா நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு பூரண ஆயுசு தாரும், அவ்வளவுதான். எனக்கு 70, 80, 90, 100 அதெல்லாம் தெரியாது. என்ன ஆயுசை தாரும்? எனக்கு நீ தருகிற முழு ஆயுசும் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? வாழுவேன். I will live a life for you how long you gives me. அல்லேலூயா. இதில் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, பிந்தின வசனம் தான். ஐயாவுக்கு வயசு 120, கண்ணில் அந்த தயவான அந்த வெளிச்சம் குறையல. ஆமே, இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்குறோங்க, எல்லாத்தையும் அழகாக பார்க்குறோம். கண்ணு நல்லா தெரிகிறப்போ நல்லா பைபிள் படிச்சிருங்க, ரொம்ப முக்கியம். நல்லா கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. அவன் கண்ணு 120 வயசுல என்ன பண்ணலையா? கடைசி வார்த்தை பாருங்க. இது பொய்யா உண்மையா? எழுதி வச்சவர் யாரு? ஆவியானவர். அவன் பலன் பிற. எதுக்கு இந்த ஆளு 70, 80ன்னாரு? கோபம். கர்த்தர் கோபம். கர்த்தர் மனுஷன் மேல கோபம் கொண்டுட்டா கோபத்தின் விளைச்சல் தான் இன்றைக்கு மனுஷனுடைய ஆயுசுகள் குறைந்து போவதற்கு காரணம். எங்க போனாலும் பந்தா, ட்ரெஸ்ல பந்தா, பைக்கில் பந்தா, கார்ல பந்தா, வீட்டில் பந்தா. என்ன யூஸ்? அதனால வச்சிருக்கிற செல்போன்ல பந்தா. சந்தோஷமா நீங்க உங்க வீட்டை அலங்கறீங்க, உங்களை அலங்கறீங்க, நீங்க சூப்பரா இருங்க. அடுத்தவனுக்காக நீங்க வாழணும்னு தேவையில்லை, கர்த்தருக்காக வாழுங்க. 2வது உங்களுக்காக வாழுங்க. ஆனா
பந்தா மட்டும் பண்ண போவாதீங்க. இதை பண்ணாதான் அவன் மதிப்பான், இதை பண்ணாதான் அவ மதிப்பா. ஒரு நாள் அப்படி அந்த முயற்சிக்கு இறங்காதீங்க. இதனால தான் பல தவறுகளை பண்ணுறோம். பைபிளில் பந்தா பண்ணி ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கின வேத பகுதியில் இருந்தால் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தில் பாருங்க. பரிசேயரே, இந்த வசனத்தை ஆண்டவர் என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். அதற்கான காரியத்தை தான் இந்த 90ஆம் சங்கீதத்திலிருந்து ஆண்டவர் துவங்கும்படிக்கு சொன்னார். இந்த வசனம் ஆங்கிலத்தில் இப்படி இருக்குது, நான் வாசிக்கிறேன். I have had it with you, you are hopeless. இங்கிலீஷில் ஹோப்லெஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நம்பிக்கையின்மைன்னு தனியாக சொன்னா அப்படி. ஒரு மனுஷனை பார்த்து உன்னை நம்பிலாம் ஒரு பிரயோஜனம் இல்லைடா. அது சிலர் திட்டுறதுக்காக சொல்லுவாங்க, சிலர் உண்மையிலே யூஸ்லெஸ். அதான் ஹோப்லெஸ்னா அர்த்தம், யூஸ்லெஸ். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல, யூ பாரிசீஸ் ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறார். இயேசுநாதர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தார்னா தான் பிரசங்கம் பண்ணுவார். அவர் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். என்னது வெளி தோற்றம். நீங்க அந்த 42ஆம் வசனத்தை முழுசா படிச்சுட்டு நம்ம தியானிக்க போறோம். முதல்ல 43 படிச்சிருங்க, ரொம்ப கரெக்டா இருக்கும். எங்க போனாலும் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். என் சர்ச்சில் நீ ஃபர்ஸ்டா கூப்பிடணும், என்னை அங்க கூப்பிடணும். அடுத்து சந்தை வெளிகளில சார் சார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு புகழ்ச்சியோ அதுவே அவனுக்கு சோதனைன்னு இருக்குது. அல்லேலூயா. ஆனா மக்கள் விரும்புறது என்னது? புகழ். இனி அவங்க சொல்லணும், இவங்க சொல்லணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், மற்றவர்கள் நம்மளுக்கு புகழ்ச்சி கொடுக்கிறதை விட ரொம்ப முக்கியம் நற்சாட்சியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்றாங்க? இந்த பரிசேயருக்கு நோக்கம் எல்லாரும் மதிக்கணும். ஆனா ஆண்டவர் மதிக்கல. ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? ஹோப்லெஸ் ஃப்ராட்ஸ். அவங்க மேல கோபம். எதனால அப்படின்னா ரீசன் வாங்க படிக்கலாம். 42ஆம் வசனம். என்ன கொடுக்குறீங்க? அதாவது அவங்க அவங்க அந்த நாட்களில் பண்ண விவசாயத்தில் அவங்க பண்ண எல்லாத்துலேயும் புக்கு ஒன்று கணக்கு புக்கு வச்சுருப்பாங்களாம். ஆங்கிலத்தில் நான் அதை உங்களுக்கு படிக்கிறேன். யூ கீப் மெட்டிகுலஸ் அக்கவுண்ட் புக்ஸ், tithing on every nickel and dim you get. அல்லேலூயா. ஆண்டவர் எதை குறித்து பேசுறார் அப்படின்னா பாருங்க, நியாயத்தையும் தேவ அன்பையும் இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் என்ன பண்ண வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பட் யூ மேனேஜ் டு ஃபைண்ட் loopholes for getting around basic matters of justice and God's love. Careful bookkeeping is commendable, but the basic are required. இங்க எப்படி தெரியுமா இருக்குது? நீ தசமபாகம் கொடுக்கிறது என்கிறது உனக்கு வேதம் கொடுத்திருக்கிற கட்டளை. ஆனால் நீ நியாயமும் தேவ அன்பைங்கிற அடிப்படை விஷயத்தை செய்ய வேண்டியது உன்னுடைய தவிர்க்க முடியாத காரியம். அல்லேலூயா. சன்ன விஷயத்துக்கு வந்துடுறேன். முதல்ல அவர் என்ன தெரியுமா கேட்குறாரு? உன் காரியங்கள் எல்லாம் நியாயமா செய். எப்படி செய்? எனக்கு இந்த நியாயம் அப்படின்ன உடனே நான் ரொம்ப காரியத்தை யோசித்தேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், மனசாட்சியின்படி செய்ய சொல்லுப்பா.
ஆண்டவர் கேட்கிறது, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க 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 இப்போ ஒரு 2-3 வாரமா நீங்க உங்க நண்பர்கள்ட்ட, கண்டிப்பா உங்க உறவுகள்கிட்ட, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, என்னங்க காலம் ஒரு நியாயத்தை என்ன பண்ண முடியல. இப்போ குடும்பத்துக்கு வருவோம். இப்போ எனக்கு சர்ச்சை பொறுத்தளவில் ஏசப்பா இங்கே நிற்கிறாரு. நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகள், உங்களால் முடிஞ்ச அன்பை காட்டுறீங்க, உறவில் இருக்கிறீங்க. இப்போ அப்படியே நிதானமாக சபையை கர்த்தர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நம்முடைய தலைவர், அவர் தான் நீதியும் நியாயமும் செய்கிறவர். ஆமேன். எனக்கு முந்தி வந்த விசுவாசி, இப்போ வந்த விசுவாசி, பணக்கார விசுவாசி அப்படிலாம் இந்த சர்ச்சில் யாரும் கிடையாது. எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். நம்ம பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க. ஆமேன். பஸ் ஏறிட்டோம், எப்போ ஏறினா நம்ம சீட்டில் ஒழுங்காக உட்காந்து எங்கே வரைக்கும் ஓடுவோம்? பரலோகம் வரைக்கும் ஓடுவோம். அல்லேலூயா, ஆமேன். அங்கே வரைக்கும் ஓடுற வரைக்கும் உங்கள் குடும்பத்திலையும் நியாயம் இருக்கணும்ல. ஆளாளுக்கு நியாயம்னு ஒன்று இருக்கு, நான் அதை குறித்து பேசலை. ஆமேன். மனுஷருக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம்ம செஞ்சதை நம்ம நியாயப்படுத்துவோம், அதுவல்ல மனசாட்சியின்படி. சத்தமா சொல்லுங்க, எதன்படி? ஆமேன். சொல்லுங்க, நாம் பண்ணாலும் தப்பு தான், அவங்க பண்ணாலும் தப்பு தான். அதான் நான் அடிக்கடி ஒரு காரியத்தை எனக்கு வாலிப நாட்களில் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. எப்போதுமே உங்க தப்புக்கு நீங்க ஜட்ஜா இருங்க, அடுத்தவங்க தப்புக்கு நீங்க வழக்கறிஞரா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தப்பு பண்ணா உங்களை என்ன சொல்லணுமா? நெற்றிக்கண் திறப்பினும். உங்களை குறித்து சொல்லும் போது, அடுத்தவங்களை சொல்லும் போது இல்லை, அடுத்தவங்கள்ட்ட குறை வரும்போது நீங்க தவற சுட்டி காட்டுங்க, ஆனா வாய்ப்பு கொடுங்க. என்ன கொடுங்க? வாய்ப்பு கொடுங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம கிட்ட 1000 ஓட்டம் இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன் கண்ணுல உத்தரத்தை வச்சிருக்கிற, அங்க இருக்கிற துரும்ப போய் என்ன பண்ணிட்டு இருக்கிற, எடுக்கட்டுமான்னு கேட்கிறிய. நம்ம ராஜா ஏசப்பா இருக்காரு பாருங்க, நீங்க நினைக்கிற ஆட்களெல்லாம் விட பயங்கரமான கில்லாடி. அவர் பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்டோம்னா நம்ம சரியாயிருவோம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த பகல் நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நியாயமாய் நடக்கிற காரியத்தை தான் செய்வேன்ப்பா. அல்லேலூயா. மத்தேயு 23:23 மாயக்காரராகிய எல்லாத்துலையும் என்னது, ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வெந்தயம் ஒத்தலம்லாம் உங்க வீட்டில் இருக்கிற 100 கிராம் இல்லை, அங்க வந்து டன் கணக்கில் வரும். அப்போ அதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தானிய தசம பாகம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அதெல்லாம் வாங்கிருந்தீங்க, ஆனா விசேஷித்தவைகளாகிய பரிசுத்தத்தையும் இரக்கத்தையும், இதுதான் நியாயமான அடிப்படை. வீட்டில் பரிசுத்தமா இருக்கணுங்கிற விஷயத்தை விட்டுறது. அல்லேலூயா, ஆமென். இரக்கம் பாராட்டணுங்கிறதெல்லாம் விட்டுறது. பிறகு கிடந்துக்கிட்டு நியாயமில்லாத காரியத்துக்கெல்லாம் போட்டு தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், பேசிக்கா நீ இருக்கிற நியாயத்தில் கரெக்டாக இரு. நான் இதுக்கு மேலே ரொம்ப இதில் பேச நேரம் இல்லை. நான் 2வது காரியத்துக்கு மூவ் பண்ணுறேன். அந்த லூக்கா 11:42 அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் தேவ அன்பை விட்டு விட்டீர்கள். எதை விட்டு விட்டீர்கள்? ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால் ஒரு நாள் செய்தி தேவ அன்பா தேவ ஆசீர்வாதமாண்டு பேசணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. ஆண்டவர் அனுமதிக்கிற நாளில் பேசுகிறேன். அது ஏதோ செய்தியாய் கொடுப்பதற்கல்ல, நாம் சத்தியத்தில் வளருவதற்காக அந்த காரியத்தை தியானிக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடுகிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்த அன்பினால், அவர் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாரே, நான் அவரை அதிகமாய்
நேசிக்கிறேன் அவரை தேடுறீங்க. God's love is great. நீங்க இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட அன்பனாலும் பார்க்கலாங்க, ஏசப்பா அன்பு பக்கத்தில் வரவே வராதுங்க. என் கூட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தரும் பொருட்கள் அல்ல, உங்களை தான் நேசிக்கிறோம். கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன். Do you love the things of God or do you love the person of God? நீங்கள் தேவன் என்கிறவரை நேசிக்கிறீர்களா, தேவன் தருகிறவைகளை நேசிக்கிறீர்களா? சொல்லுங்க. தாயின் கருவில் உருவாக்குனது உங்களை தானே சொல்றேனா, நீங்க தானே சொல்லணும். தாயின் கருவில் பராமரிச்சது, பிரசவிக்க பண்ணினது, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆதரிக்கிறது, உங்களை இந்த அழகிலும் அறிவிலும் கிருபையிலும் வைத்திருக்கிறது. இதுவெல்லாம் வந்தது முடிஞ்சா உச்சந்தலை மேல கை வச்சு இவ்வளவுக்கும் காரணம் உங்க தயவு, நீங்க என் மேல வச்ச அன்பு. ஆண்டவரே கொஞ்சம் நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் அந்த அன்பை தியானிப்பீங்களா? அந்த அன்பை உணர்ந்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீங்க கொடுத்த அன்பு இல்லாம இருந்திருந்தா நான் ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே என்னுள்ளமோ என்னுடலோ எங்குதையா என்னுள்ளமோ. உங்க மனசு துடிக்கட்டும், நல்ல கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்குதையா என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா. இசையா மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களை நேசிக்கிறோப்பா. ஆமென். மூன்றாவது காரியத்தை நீங்க அந்த 42ஆம் வசனத்தை திரும்ப படிங்க. நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள், இவைகளையும் அவைகளையும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் தசமபாகம் காணிக்கைகளை நீ செய்யணும், நியாயத்தையும் அன்பையும் நீ விட்டு விடாம இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டு உபதேசம், புதிய ஏற்பாட்டு உபதேசம் நம்ம சொல்றோம். புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை கொடுத்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும். அநேக நேரத்தில் நான் சபை ஊழியத்தில் ஒரு வேதனை பல இருக்குது, அதில் ஒன்று சொல்றேன். சில நூறுகளில் வருமானம் வர்றப்போ தசமபாகம் ஈஸியாக கொடுத்துருவாங்க. சில ஆயிரங்கள் வரும்போது தசமபாகம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் லட்சங்களுக்கு வருமானம் வரும்போது அதில் என்ன எடுத்து வைக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. தசமபாகங்கிறது சபைக்குரியதும் அல்ல, பாஸ்டருக்குரியதும் அல்ல. நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு சபைக்கு சொல்கிற காரியம், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தின் 1வது 2வது வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, எல்லாரும் எடுங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு
அவர்களுக்கு எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி. யார் சொல்றா? சர்ச்சைக்கு கொண்டு வரல, பாஸ்டருக்கு கொண்டு வரல, யாருக்கு கொண்டு வரணும்? அப்போ நீங்க கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து வைக்கும் போது இது யாருக்குரியது? அந்த சிந்தையில தான் இருக்க வேண்டும். இதுல இந்த புதிய ஏற்பாட்டு பிரசங்கிமார் இஸ்ரவேலருக்கு தான் அது கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், அவங்க சொல்றதை நான் ஒரு பக்கம் வச்சிருந்தேன். ஆனா இஸ்ரவேலருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வாக்கு தத்தம் எல்லாம் இவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஆனா அந்த கட்டளையை மட்டும் என்ன சொல்லிடுவாங்க? அது பழைய ஏற்பாட்டு கட்டளைன்னு ஒதுக்கிடுவாங்க. பிரசங்கத்தை கரெக்டா கவனிக்கணும். அவங்களுக்கு வேண்டியதை விட்டுட்டு வேண்டாததை அப்படியே ஒதுக்கி போட்டுருவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ற காரியம் என்ன? எப்போதுமே பழைய ஏற்பாடு ஒளிந்து போகவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, பழைய ஏற்பாடு அதை நிலைநிறுத்தி புதிய ஏற்பாட்டின் மேல் கட்டடம் கட்டி இருக்கிறார். சொல்லுங்க, பழைய ஏற்பாடு அஸ்திபாரம், புதிய ஏற்பாடு கண் காண்கிற கட்டடம். அஸ்திபாரத்தை பிடுங்கிட்டா கட்டடம் விழுந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 42 அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? மக்களை தசமபாகத்தால மட்டும் நிரப்பாத, மக்களை நியாயத்தாலும் தேவ அன்பாலும் நிரப்பு. நியாயத்தாலும் தேவ அன்பாலும் நிரப்புற மக்கள் தானாவே எனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாங்கப்பா. பாஸ்டருக்கு கொடுக்க வேண்டாம், பாஸ்டருக்கு அனுதாபப்பட வேண்டாம், சர்ச்சுக்கு அனுதாபப்பட வேண்டாம். ஏன்னா பாஸ்டரை அழைச்சது ஆண்டவர், சர்ச்சுக்கு ரத்தம் கொடுத்து வாங்கினவர் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த தசம பாகம் காணிக்கைங்கிறத திறந்த புஸ்தகமா படிக்கணும். படிச்சாதான் உங்களுக்கு காரியம் தெரியும். பழைய ஏற்பாட்டில் அந்த தசம பாகத்தை அவர் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? நல்லா கவனிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நீங்களோ என்னை எதினாலே உம்மை தசம பாகத்திலும், 9ஆம் வசனத்தை கரெக்டா படிங்க. நீங்கள் தேவனை வஞ்சித்தால் ஆசீர்வாதம் இல்லை. சர்வ பூமியை படைத்தவர், அண்ட சராசரத்தின் தேவன் அவர் கேட்கிறார், என்னுடைய காணிக்கைகளை தசம பாகத்தை நீ எப்படி வஞ்சிக்கலான்னு கேட்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதையே நீங்க வீட்டில் போய் யாத்ராகமம் 25 படிங்க, 2 கொரிந்தியர் 8-9 படிங்க. மன வாஞ்சை இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுக்கணும்னு சர்ச்சில் சொல்லி இருக்கிறார். மதத்தின் அடிப்படையில் கொடுக்காதீங்க. இது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஆமென். நானும் இயேசு நம்பிதான் பிறந்திருக்கிறேன், நீங்களும் இயேசு நம்பிதான் பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு கொண்டு வாண்டு சொல்லுகிறவர் யாரு? இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. 11ஆம் வசனம் பாருங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களே உங்கள் நிமித்தம் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை, வெளியில் உள்ள திராட்சை கொடி அது எப்போ? 10ஆம் வசனத்தை படிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் உங்களை ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சுட்டு தான் பிரசங்கம் பண்றாங்கன்னு ரொம்ப பேருடைய கம்ப்ளைண்ட். இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, இதுக்கு பின்னாடி பழைய ஏற்பாட்டு முழுவதும் இதை குறித்த பல சத்தியங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு அதை தொடர பண்ணுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போதோ இன்னும் உற்சாகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலர் காலத்துல எல்லாத்தையும் விட்டு கொண்டு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அப்போஸ்தலர் 5 புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. மன உற்சாகமா ஒப்பு கொடுத்துட்டாங்க. மனசுல செய்ய வரும்போது காசு தொகை பெருசா இருந்த உடனே வஞ்சித்து வைத்து விட்டார்கள். சிலரை கர்த்தர் உணர்த்துவார், நீ இதை பொருத்தனை பண்ணி இதை பண்ண அப்படிம்பாரு. பண்ணிட்டு கையில இப்போ 1 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா 10,000 ரூபாய் தசமபாகம் எடுத்து வைக்க சிலருக்கு பெருசா தெரியறது இல்லை. 10 லட்சம் வந்துட்டுனா ஆண்டவருக்கு நான் எப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தால் உன் மேல என் கோபம் இருக்காது. பரிசுத்தமானதையும் பொருத்தனைகளையும் விழுங்கிறாத, அதை ஏழைகளுக்கு கொடுத்துறாத.
கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் இருக்குது. அவன் தன் ஆகாரத்தில் தான் ஏழைக்கு கொடுக்குறான், காணிக்கை எடுத்து ஏழைக்கு கொடுக்குறான்ட்டு இல்லை. நம்ம கர்த்தருக்குரிய காரியத்தில் உண்மையாக நடந்து பாருங்க, கர்த்தர் கோபப்படவே மாட்டார். நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமாக இருந்தால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு. இதை அசட்டையா எண்ணாதிருங்கள், இது தேவன் இன்றைக்கு சொல்ல சொன்ன வார்த்தை. உங்க வீட்டுக்குள்ள வருகிற எல்லாவற்றிலும் நீங்கள் எந்த காரியமானாலும், ஏன் தெரியுமாங்க, கடைசி அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என் கையில் வருகிற எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குவதற்கு அடையாளமாக தான் காணிக்கைகளும் தசமபாகங்களுமே தவிர அது என்னை கர்த்தர் வருத்தப்படுத்துகிற நுகம் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் இந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கர்த்தர் கொடுத்துட்டு மற்றதை பயன்படுத்துறது மேல தேவ ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக, இது உங்களுடைய பாவ விமோசனத்துக்கு கொடுக்கப்படுகிறது தான். நீங்க இந்த பாவ விமோசனத்துக்கான காரியத்தையே கை வச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் அதில் ரொம்ப கோபப்படுவார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அது நடந்துச்சு. அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் அதில் கவனமாக இருங்க. எந்த ஒரு காரியத்திலையும் விளையாட்டாக நடக்காதீங்க. உங்கள் வீடு யார் தந்த வீடு, உங்கள் வாழ்க்கை யார் தந்த வாழ்க்கை, உங்கள் கணவன் மனைவி யாருடையது, உங்களுடைய பொருட்கள் யாருடையது. தாவீது ராஜா அதான் சொல்றார், எல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கி. அது வெறும் பணம் மட்டும் இல்லை, என்னை நீர் படைத்தீர், என் மனைவி பிள்ளைகளை தந்தீர், ராஜாங்கத்தை தந்தீர், சாலமோனை தந்தீர், எல்லாம் உங்ககிட்ட வாங்கி யாருக்கு முன்பாக வாழ்கிறோம், உமக்கு முன்பாக வாழ்கிறோம். ஜோமனோமா தேவ சமூகத்தில் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல இல்லாம இருந்து வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழ்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த அடிப்படை காரியத்தை நம்மகிட்ட சொல்லி தந்திருக்கிறார். சபையார் எல்லாம் உற்சாகப்படுங்கள், நியாயமாய் நடந்து கொள்ளுங்கள், மனசாட்சியில ஒரு நாளும் துரோகம் பண்ணாதீங்க, ஒரு நாளும் துரோகம் பண்ணாதீங்க. மனசாட்சி அப்படியே மழுக்க வச்சுக்கிட்டு பாவம் பண்ணாதீங்க. பிசாசுக்கு பின்னாடி ஓடிராதீங்க, உலகத்துக்கு பின்னாடி ஓடிராதீங்க, சுய விருப்பத்துக்கு பின்னாடி ஓடிராதீங்க. நியாயமாய் நடந்து கொள்ளுங்கள், தேவ அன்பினால் நிரம்பி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற காரியத்தில் கர்த்தருக்கு உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், இந்த உடலோ இந்த உடலோ அன்பர் உமக்காக, உமக்காகத்தானே ஐயா. சபையாய் சொல்லுகிறோம்ப்பா, சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் சொல்றாங்கப்பா, பெரியவர்கள் இணைந்து சொல்றாங்க, ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக வாழ பண்ணுங்க. மோசையை போல 120 ஆண்டுகள் வாழ வேண்டிய பிள்ளைகளையும் மகிழ்ச்சியாய் வாழ பண்ணுங்க. வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து வாழட்டும். இந்த உடலோ அன்பர் உமக்காக ஐயா. நல்லாவில நிறைந்தியப்பா பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய சத்தியத்தை தியானித்து திரும்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருகிற ஆண்டவரை வியாழக்கிழமை புதிய மாதத்தை கொடுக்குறீங்க ஆண்டவர். இந்த மாத இறுதி நாட்கள்ல இவங்க கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுக்கட்டும், இவங்க வீட்டில் இருக்கிற பொருளாதார காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், சரீரத்தில் ஆரோக்கியம் வரட்டும், குடும்பத்தில் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் நியாயமான அன்பு தேவ கிரியைகள் எல்லாம் பரிபூர்ணமா இருக்கட்டும்ப்பா. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. நம்முடைய கிருபை தாங்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமா. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். அல்லேலூயா.